இங்கிலாந்து பயணத்தை முடித்துக் கொண்ட பிரதமர் மோடி விமானம் மூலம் மாலத்தீவுக்கு புறப்பட்டு சென்றார். மாலத்தீவு அதிபர் முகமது மொய்சுவின் அழைப்பின் பேரில் அந்நாட்டின் 60வது சுதந்திர தின கொண்டாட்டங்களில் பிரதமர் மோடி கலந்து கொள்கிறார். இந்த ஆண்டு இரு நாடுகளுக்கும் இடையே ராஜதந்திர உறவுகள் ஏற்பட்டதன் 60வது ஆண்டும் என்பதால் இது தொடர்பாக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பிரதமர் மோடி சிறப்பிக்க உள்ளார். அரசுமுறை பயணமாக பிரிட்டன் சென்ற பிரதமர் மோடி சாண்ட்ரிங்ஹாம் இல்லத்தில் அந்நாட்டு மன்னர் 3ஆம் சார்லஸை சந்தித்து கலந்துரையாடினார். முன்னதாக பிரதமர் மோடியை மன்னர் சார்லஸ் வரவேற்ற போது மரக்கன்று ஒன்றை சார்லஸுக்கு பிரதமர் வழங்கினார். சுற்றுச்சூழலை ஊக்குவிக்க பிரதமர் மோடி தொடக்கி வைத்த தாயின் பெயரில் ஒரு மரம் என்ற திட்டத்தால் மன்னர் ஈர்க்கப்பட்டதாக பிரிட்டன் அரச குடும்பம் தெரிவித்திருக்கிறது. இங்கிலாந்து பிரதமர் கீர் ஸ்டாமரை இந்தியாவிற்கு வருகை தருமாறு பிரதமர் மோடி அழைப்பு விடுத்ததாகவும் அந்த அழைப்பை அவர் ஏற்றுக்கொண்டதாகவும் மத்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி தெரிவித்துள்ளார். இதனிடையே இந்தியா இங்கிலாந்து இடையேயான ஒப்பந்தம் குறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்ட கீர் ஸ்டாமர், இந்தியாவுடனான வரலாற்று சிறப்புமிக்க வர்த்தக ஒப்பந்தம் இங்கிலாந்துக்கு ஒரு பெரிய வெற்றி என்றார். வேட்பாளர்களின் வேட்புமனு தாக்கலை டிஜிட்டல் முறைக்கு மாற்ற இந்திய தேர்தல் ஆணையம் முடிவு செய்துள்ளது. வேட்புமனு தாக்கலின் போது ஏற்படும் மோதல் உள்ளிட்ட விரும்பத்தகாத சம்பவங்களை தவிர்க்க இந்த டிஜிட்டல் முறையை ஏற்பாடு செய்துள்ளது. இது பீகார் சட்டமன்ற தேர்தலின் போது பரீட்சாத்த முறையில் நடைமுறைப்படுத்த உள்ளது. தேர்தலில் முறைகேடுகளை செய்துவிட்டு தப்பிக்க முடியாது என தேர்தல் ஆணையத்திற்கு மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி எச்சரிக்கை விடுத்துள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஜனநாயகத்தையும் அரசியல் அமைப்பையும் அழிக்க முயற்சிப்பவர்கள் அதற்குரிய தண்டனையை நிச்சயம் பெறுவார்கள் என்று தெரிவித்துள்ளார். வாக்காளர் பட்டியல் முறைகேடு தொடர்பான ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டுகள் அடிப்படை ஆதாரமற்றவை என தேர்தல் ஆணையம் பதிலடி கொடுத்துள்ளது. தேர்தல் தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் தீர்ப்பு வரும் வரை காத்திருக்க வேண்டும் எனவும் ராகுல் காந்திக்கு அறிவுறுத்தியுள்ளது. அரசமைப்பு சட்டத்தில் சமதர்மம், மதச்சார்பின்மை ஆகிய சொற்களை நீக்குவதற்கான நடவடிக்கை எதுவும் முன்னெடுக்கப்படவில்லை என்று மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. அச்சொற்களை நீக்குவதற்கான எந்த ஒரு திட்டமும் உள்நோக்கமும் இப்போதைக்கு இல்லை என்று சட்ட அமைச்சர் அர்ஜுன் ராம் மெக்வால் தெரிவித்துள்ளார். சாவர்கர் குறித்து அவதூறாக பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்திக்கு நாசிக் நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியது. கடந்த 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற பாரத் ஜோடோ யாத்திரையின் போது செய்தியாளர்களிடம் பேசிய ராகுல் காந்தி சாவர்கர் குறித்து அவதூறாக பேசியதாக தேவேந்திர புதாதா என்பவர் நாசிக் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். அகமதாபாத் விமான விபத்துக்கு பிறகு மருத்துவ விடுப்பில் செல்லும் விமானிகளின் எண்ணிக்கை சற்று அதிகரித்திருப்பதாக ஏர் இந்தியா நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. மக்களவையில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு விமான போக்குவரத்து துறை இணை அமைச்சர் முரளிதர் மொகோல் எழுத்துப்பூர்வமாக பதிலளித்தார். அதில் விமான விபத்துக்கு பின் 4 நாட்களில் 112 விமானிகள் விடுமுறை எடுத்திருப்பதாக கூறினார். நடப்பாண்டில் கடந்த 21ஆம் தேதி வரை இந்திய விமான நிறுவனங்கள் தங்கள் விமானங்களில் 183 முறை தொழில்நுட்ப கோளாறுகள் ஏற்பட்டதாக விமான ஒழுங்குமுறை ஆணையத்திடம் பதிவு செய்துள்ளன. இதில் ஏர் இந்தியா நிறுவனம் 85 முறை தொழில்நுட்ப கோளாறுகளை பதிவு செய்துள்ளது. பெங்களூரு கூட்ட நெரிசல் தொடர்பாக ஓய்வு பெற்ற நீதிபதி டி குன்ஹா தலைமையில் நடைபெற்ற விசாரணையின் அறிக்கை கர்நாடக மாநில அமைச்சரவையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்த அறிக்கையின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என கர்நாடக மாநில சட்ட அமைச்சர் HK பாட்டீல் தெரிவித்துள்ளார். நடிகர் கமல்ஹாசன் உட்பட தமிழகத்தைச் சேர்ந்த 6 பேர் மாநிலங்களவை எம்பிக்களாக இன்று பதவியேற்கிறார்கள். கடந்த 2023ஆம் ஆண்டு தேர்வு செய்யப்பட்ட 6 பேரின் பதவிக்காலம் நேற்றுடன் நிறைவடைந்தது. இதையடுத்து புதிதாக திமுக தரப்பில் வில்சன், கவிஞர் சல்மா, SR சிவலிங்கம், கமல்ஹாசன், அதிமுக தரப்பில் இன்பதுரை, ம தனபால் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு ஆஞ்சியோகிராம் பரிசோதனை செய்யப்பட்ட நிலையில் அனைத்தும் இயல்பாக இருந்ததாக அப்போலோ மருத்துவமனை தகவல் தெரிவித்துள்ளது. முதலமைச்சர் தற்போது நலமுடன் இருப்பதாகவும் 2 நாட்களில் தனது வழக்கமான பணிகளை மேற்கொள்வார் என்றும் மருத்துவமனை தரப்பில் கூறப்படுகிறது.
திமுக ஆட்சியில் இருக்கும் வரை கனவில் மட்டுமே வீடு கட்ட முடியும், நிஜத்தில் வீடு கட்ட முடியாது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்தார். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் பேசிய அவர் பிளான் அப்ரூவல் கட்டணத்தை 100% உயர்த்தி விட்டதாகவும் கட்டுமான பொருட்களின் விலை உயர்ந்து விட்டதாகவும் குற்றம் சாட்டினார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மருத்துவத்தால் மட்டுமல்ல உங்கள் பேரன்பால் இன்னும் 2 நாட்களில் பணிக்கு திரும்புவார் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். சென்னை எழும்பூரில் நடைபெற்ற பாக முகவர்கள் கூட்டத்தில் பேசிய அவர் கடந்த கல்வியாண்டில் தமிழ்நாட்டுக்கு கல்விக்கு ₹1 கூட ஒதுக்காமல் மத்திய பாஜக அரசு இருந்ததாக சாடினார். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸின் தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணம் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் இன்று தொடங்குகிறது. திமுக ஆட்சியை அகற்றுவது, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தால் குடிமக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள 10 உரிமைகளை வலியுறுத்தி இந்த பயணத்தை மேற்கொள்கிறார். 100 நாட்கள் நடைபெறும் இந்த பயணம் நவம்பர் 1ஆம் தேதி தருமபுரியில் நிறைவடைகிறது. அன்புமணி நடத்தும் நடைபயணத்தால் வட மாவட்டங்களில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என்பதால் அதனை தடை செய்ய வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். தைலாபுரம் இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தனது பெயரையோ கட்சி கொடியையோ அனுமதியின்றி பயன்படுத்தக்கூடாது என திட்டவட்டமாக தெரிவித்தார். நாளை தமிழகம் வரும் பிரதமர் மோடியை சந்திக்க அனுமதி கேட்டு முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் கடிதம் எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில் தூத்துக்குடிக்கு வருவதை அறிந்து மகிழ்ச்சி அடைவதாகவும் விமான நிலையத்தில் வரவேற்க மற்றும் வழி அனுப்புவதற்கு அனுமதி கிடைத்தால் தனி மரியாதை மற்றும் பாக்கியமாக கருதுவதாகவும் தெரிவித்துள்ளார். இந்தியா பிரிட்டன் இடையேயான வரலாற்று சிறப்புமிக்க தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளதாக மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவரது எக்ஸ் பதிவில் இந்த ஒப்பந்தத்தின் மூலம் இந்தியாவின் ஜவுளி, காலணிகள், ஆபரணங்கள் மற்றும் கடல்சார் உணவுகளுக்கு பிரிட்டனில் நல்ல சந்தை வாய்ப்பு கிடைக்கும் என தெரிவித்துள்ளார். பாஜகவின் வழிகாட்டுதலின்படி எடப்பாடி பழனிசாமி விடுதலை சிறுத்தைகள் கட்சி குறித்து விமர்சனங்களை வைக்கிறாரோ என்ற ஐயம் ஏற்பட்டுள்ளதாக திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் பேட்டியளித்த அவர் பாஜகவுடனான கூட்டணியால் அதிமுக சிதைந்துவிடக்கூடாது என்ற நட்புணர்வு மட்டுமே எடுத்து கூறுவதாக விளக்கம் அளித்தார். ஓசூர் அருகே ரேஷன் அரிசி மூட்டைகள் கழிவறையில் இருப்பு வைக்கப்பட்டுள்ளதாக வெளியான வீடியோ அதிர்ச்சி அளிப்பதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். பொறுப்பின்றி செயல்பட்ட அதிகாரிகளுக்கும் அமைச்சர்களுக்கும் இந்த அரிசி மூட்டையிலிருந்து அரிசியை எடுத்துக் கொடுத்து பொங்கி சாப்பிட சொல்ல வேண்டும் என்றும் அவர் சாடினார். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள வார் ரூமில் நடைபெற்று வரும் தேர்தல் பணிகளை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பார்வையிட்டார். சுமார் 200 நபர்கள் தமிழக வெற்றிக் கழகத்திற்காக தேர்தல் பணிகளை மேற்கொண்டு வரும் நிலையில் அந்த பணிகளை கடந்த 20 நாட்களில் 2வது முறையாக விஜய் பார்வையிட்டு ஆலோசனை வழங்கியதாக கட்சி நிர்வாகிகள் தகவல் தெரிவித்தனர். கள்ளக்காதலுக்காக பெற்ற குழந்தைகளுக்கு பாலில் விஷம் கலந்து கொடுத்து கொலை செய்த அபிராமிக்கு வாழ்நாள் சிறை தண்டனை விதித்து காஞ்சிபுரம் மகிழா நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கள்ளக்காதலன் மீனாட்சி சுந்தரத்திற்கும் வாழ்நாள் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட நிலையில் தண்டனை விவரங்களை கேட்டு இருவரும் தலையில் அடித்துக் கொண்டு கதறி எழுதினர். நீலகிரி, தேனி, தென்காசி, கன்னியாகுமரியில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கோவை மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களின் மலைப்பகுதிகளிலும் கனமழை பெய்யும் என வானிலை மையம் கணித்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் உடுமலை பகுதிகளில் கனமழை காரணமாக அமராவதி அணைக்கு நீர்வரத்து 3450 கன அடியாக அதிகரித்திருக்கிறது. அணைக்கு வரும் தண்ணீர் அப்படியே உபரி நீராக வெளியேற்றப்படுவதால் கரையோர கிராம மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டைச் சேர்ந்த 6 மாநிலங்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் முடிவடைந்த நிலையில் அவர்களின் வருகை பதிவு விவரங்கள் வெளியாகின. கடந்த 6 ஆண்டுகளில் 315 நாட்கள் மாநிலங்களவை அலுவல் நடைபெற்ற நிலையில் 300 நாட்கள் பங்கேற்ற திமுக எம்பி வில்சன் 95.24% வருகை பதிவுடன் முதலிடத்தில் உள்ளார். அதிமுக சார்பில் மாநிலங்களவைக்கு சென்ற அன்புமணி வெறும் 92 நாட்களுக்கு மட்டுமே அலுவல் கூட்டத்தில் பங்கேற்று கடைசி இடத்தில் உள்ளார்.
கீழடி அகழ்வாராய்ச்சி அறிக்கையை மேலும் தாமதப்படுத்தாமல் விரைவில் வெளியிடுமாறு திமுக எம்பி கனிமொழி வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்ற விதி 377 கீழ் அவர் சமர்ப்பித்துள்ள அறிக்கையில் பன்னாட்டு தொழில்நுட்ப ஆய்வகங்கள் மூலம் நடத்தப்பட்ட கார்பன் டேட்டிங் சான்றுகளை வழங்கியும் அதனை திருப்பி அனுப்பியுள்ளதாக தெரிவித்தார். ஆளும் கட்சியான திமுக வரும் சட்டமன்ற தேர்தலில் பணபலம், அதிகார பலத்தை பயன்படுத்தும் என்பதால் தேர்தல் ஆணையம் கருத்தில் கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வலியுறுத்தியுள்ளார். தேர்தல் ஆணையத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் வாக்காளர் பட்டியலில் வெளிப்படைத் தன்மையும் நேர்மையும் இருக்க வேண்டும் என்றார். தேர்தல் களத்தை உணர்ந்து அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபாய் உரிமை தொகையை வழங்கி விளம்பரப்படுத்தும் பணியை திமுக அரசு துவக்கியுள்ளதாக பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். முன்பு தகுதி வாய்ந்த மகளிருக்கு மட்டும் உரிமை தொகை என கூறி ஏமாற்றிய அரசு தற்போது மட்டும் எப்படி அனைவருக்கும் கொடுக்கிறது என கேள்வி எழுப்பினார். நான்காக உடைந்து கிடக்கும் அதிமுகவை முதலில் ஒன்று சேர்க்கட்டும் என்றும் அதற்கு பிறகு கூட்டணிக்கு வேறு கட்சிகளை சேர்க்க முயற்சிக்க வேண்டும் எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் அறிவுரை வழங்கினார். ராமநாதபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு கூறினார். சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் கோயில் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கில் அவரது வீட்டின் அருகிலுள்ள சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி சிபிஐ அதிகாரிகள் 11வது நாளாக விசாரணையை தொடர்ந்தனர். அஜித்குமார் மீது புகார் அளித்த நிகிதாவிடமும் அஜித்குமார் தம்பி மற்றும் சக ஊழியர்களிடமும் மதுரை சிபிஐ அலுவலகத்தில் விசாரணை நடைபெற்றது. சாத்தான்குளம் தந்தை மகன் உயிரிழந்த வழக்கில் அப்ரூவராக மாறுவதற்கு அனுமதி கோரிய மனு மீதான விசாரணைக்கு மத்திய மாவட்ட நீதிமன்றத்தில் காவல் முன்னாள் ஆய்வாளர் ஸ்ரீதர் ஆஜர்படுத்தப்பட்டார். ஸ்ரீதர் அப்ரூவராக மாறி சாட்சியம் அளிக்க சிபிஐ மற்றும் ஜெயராஜின் மனைவி செல்வராணி தரப்பு கடும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் விசாரணை வரும் 28ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. காஞ்சிபுரத்தில் வீட்டில் தனியாக இருந்த பெண்ணை மர்ம நபர்கள் அரிவாளால் வெட்டி கொலை செய்ய முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கருங்கேட்டு அருகே உள்ள வீட்டில் தனியாக இருந்த அஸ்வினி என்பவரை மர்ம நபர்கள் வெட்டி கொலை செய்ய முயன்றதாக கூறப்படுகிறது. தலையில் வெட்டு காயத்துடன் ஆடைகள் களைந்த நிலையில் மயங்கி கிடந்த அஸ்வினியை மர்ம நபர்கள் பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்றுள்ளனரா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே பிரிந்து சென்ற மனைவியை அரிவாளால் கணவன் வெட்டிய சிசிடிவி காட்சி வெளியான நிலையில் 22 நாட்களுக்கு பிறகு அவரை போலீசார் கைது செய்தனர். காட்டூரைச் சேர்ந்த வீரமணி என்பவர் அதே பகுதியைச் சேர்ந்த சக்தி ஜீவா என்பவரை திருமணம் செய்த நிலையில் இருவருக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து வாழ்ந்து வந்ததாக கூறப்படுகிறது. தூத்துக்குடியில் வரதட்சணை கேட்டு துன்புறுத்துவதாக புகார் அளித்ததால் ஆத்திரமடைந்த கணவன் தனது குடும்பத்துடன் சேர்ந்து மனைவிக்கு எறும்பு சாக்பீஸை தண்ணீரில் கலந்து கொடுத்து கொலை செய்ய முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோட்டைமேடு பகுதியைச் சேர்ந்த ஐயனார் என்பவர் தனது குடும்பத்துடன் சேர்ந்து மனைவி பாரத லட்சுமியிடம் வரதட்சணை கேட்டு அடித்து துன்புறுத்தியதாக கூறப்படுகிறது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே திமுக பிரமுகரான மாநகராட்சி ஒப்பந்ததாரரை கொலை செய்த 5 பேரை போலீசார் கைது செய்தனர். மேட்டுப்பட்டியைச் சேர்ந்த முருகனுக்கும் உள்ளூரைச் சேர்ந்த சிலருக்கும் காளியம்மன் கோயில் வரவு செலவு கணக்கு தொடர்பான பிரச்சனை இருந்தது. இந்த சூழலில் புதன்கிழமை வீட்டின் வெளியே நின்றிருந்த முருகனை 5 பேர் கொண்ட கும்பல் காரில் கடத்திச் சென்று கொலை செய்தது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே சகோதரர்கள் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. ஆவுடையார் கோயில் காமராஜர் நகரைச் சேர்ந்த கண்ணன் அடியார் குளக்கரையில் அமர்ந்து மது அருந்திய போது அங்கு வந்த கும்பல் அவரை வெட்டியது. இதை தடுக்க முயன்ற அவரது தம்பி கார்த்திகையும் அக்கும்பல் வெட்டியது. இதில் இருவரும் உயிரிழந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் மேம்பால கட்டுமான பணிகளால் சர்வீஸ் சாலையில் அடுத்தடுத்து 6 வாகனங்கள் மோதி விபத்துக்குள்ளாகின. சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் கோப்பச்சந்திரம் என்கிற இடத்தில் மேம்பாலம் கட்டப்பட்டு வருகிறது. இதனால் வனப்பகுதியிலிருந்து தாழ்வான பகுதியில் இறங்கிய 4 கார்கள் 2 கண்டெய்னர் லாரிகள் மோதிக் கொண்டன.
விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே இருசக்கர வாகனம் மீது வேன் மோதிய விபத்தில் பைக்கில் சென்ற பாமக நிர்வாகி தலையில் பலத்த காயமடைந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். திண்டிவனம் மேம்பாலத்தில் சென்று கொண்டிருக்கும் போது அதிவேகமாக வந்த வேனும் இருசக்கர வாகனமும் நேருக்கு நேர் மோதி விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. நீலகிரி மாவட்டம் உதகையில் எதிரே வந்த லாரியின் மீது மோதி சாலையோரம் உள்ள 20 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து சுற்றுலா கார் விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்தார். காரில் பயணித்த மோனிகா தாஸ் என்பவர் சம்பவ இடத்திலேயே பலியான நிலையில் குழந்தை உட்பட 4 பேர் படுகாயங்களுடன் உதகை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திருச்சி மாவட்டம் திருப்பஞ்சலி பகுதியில் உள்ள நல்லாயி அம்மன் கோயில் கும்பாபிஷேகத்தின் போது வானத்தை நோக்கி வீசப்பட்ட வெடி கீழே விழுந்து வெடித்ததில் சிறுமி பரிதாபமாக உயிரிழந்தார். பட்டாசு வெடித்ததில் 2.5 வயது சிறுமி ஹனிகாவின் வலது தோள்பட்டையில் காயம் ஏற்பட்டது. இதனை அடுத்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சிறுமி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். சென்னையில் தனது கடையை காலி செய்ய காரணமாக இருந்ததாக கருதி டீக்கடை உரிமையாளரை அரிவாளால் வெட்டிய இளநீர் வியாபாரி போலீசில் சரணடைந்தார். வண்ணாரப்பேட்டை தபால் நிலையம் அருகே முதியவர் முத்தையா வைத்திருந்த இளநீர் கடையை மாநகராட்சி அதிகாரிகள் அகற்றினர். இதற்கு பக்கத்து கடை உரிமையாளர் ரிஷிகேஷ் தான் காரணம் என கருதி வெட்டினார். நாகை மாவட்டம் திருப்பூண்டியில் மூதாட்டியை கொலை செய்த உறவினர் உட்பட 2 பேரை போலீசார் கைது செய்தனர். ஐயனார் கோயில் தெருவைச் சேர்ந்த அகமது நாச்சியார் என்பவர் கடந்த 19ஆம் தேதி இரவு தூங்கிக் கொண்டிருந்த போது 5 சவரன் தங்க நகைக்காக அவரது உறவினர் சிக்கல் பகுதியைச் சேர்ந்த சாகுல் ஹமீத் அவரது நண்பர் பாலசுப்ரமணியனுடன் சேர்ந்து கொலை செய்தார். வடலூர் வள்ளலார் சத்திய ஞான சபையில் சர்வதேச மையம் அமைக்கக்கூடாது என வலியுறுத்தி திருவருட்பா அகவல் பாராயணம் பாடி பக்தர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். மது மாமிச கடைகளுக்கு தடை விதித்து வடலூரை புனித நகரமாக அறிவிக்கவும், வள்ளலாருக்கு பார்வதிபுரம் கிராமத்தினர் தானமாக வழங்கிய நிலங்களை ஆக்கிரமிப்பில் இருந்து மீட்கவும் சன்மார்க்க பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அருகே நெற்பயிர்களை காட்டு பன்றிகள் நாசம் செய்வதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். வயலக்காவூர் கிராமத்தில் சுமார் 300 ஏக்கரில் நெற்பயிர் பயிரிடப்பட்டுள்ளது. இந்த பயிர்களை இரவு நேரத்தில் காட்டு பன்றிகள் சேதப்படுத்தி வருவதாகவும், இதை தடுக்க பல்வேறு முயற்சிகள் மேற்கொண்டும் கட்டுப்படுத்த முடியாமல் அவதிக்குள்ளாவதாகவும் விவசாயிகள் தெரிவித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டுவில் ஆட்டோ கவிழ்ந்த விபத்தில் பள்ளி குழந்தைகள் 10 பேர் காயமடைந்தனர். அரசு உதவி பெறும் தொடக்கப் பள்ளியில் பயிலும் கட்டக்காமன்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த குழந்தைகளை ஏற்றிச் சென்ற ஆட்டோ வத்தலகுண்டு பெரியகுளம் சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் காயமடைந்த குழந்தைகள் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். வேலூர் மாவட்டம் விரிஞ்சிபுரத்தில் புதிய மின் இணைப்பு வழங்க 3000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய மின்வாரிய போர்மேன் கையும் களவுமாக கைது செய்யப்பட்டார். செதுவாலை பகுதியைச் சேர்ந்த இருசப்பன் என்பவர் மின் இணைப்பு வழங்க கோரி விண்ணப்பித்திருந்த நிலையில் புதிய மின்கம்பம் நட்டு மின் இணைப்பு வழங்க போர்மேன் கிருபாகரன் 3000 ரூபாய் லஞ்சமாக பெற்றார். புதுச்சேரி இந்து முன்னணி நிர்வாகியை சொத்து பிரச்சனையில் கொலை செய்ததாக அவரது 2வது மனைவியின் மகன் உள்பட 10 பேரை போலீசார் கைது செய்தனர். எல்லைப்பிள்ளைச்சாவடி சித்தானந்தா நகரைச் சேர்ந்த இந்து முன்னணி நிர்வாகி துரையை கூடுதல் சொத்து கேட்டு 2வது மனைவி சித்ராவின் மகன் சூர்யா நண்பர்களுடன் சேர்ந்து கொலை செய்தது விசாரணையில் தெரியவந்தது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை காரணமாக டெங்கு, மலேரியா உள்ளிட்ட காய்ச்சல் அதிகமாக பரவி வருவதால் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்கும்படி மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். இது தொடர்பாக பொள்ளாச்சி அரசு மருத்துவமனை மருத்துவ கண்காணிப்பாளர் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தபோது மழைக்காலங்களில் மக்கள் காய்ச்சிய தண்ணீரை குடிக்க வேண்டும் என தெரிவித்தார். ராஜ் கண்ணன் தான் தனக்கு பணம் தர வேண்டும் எனவும் நீதிமன்றத்தை நாடி தீர்வு காண போவதாகவும் சின்னத்திரை நடிகை ரிஹானா பேகம் தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி போலீசார் நேற்று இருவரையும் அழைத்து விசாரணை நடத்தினர். பின்னர் பேசிய ரிஹானா தாலி கட்டிய புகைப்படத்தை காட்டி ராஜ் கண்ணன் தன்னை அவமானப்படுத்தி வருவதாக தெரிவித்தார்.
கோவை மாவட்டம் ஆனைமலை அடுத்த ஆழியார் அணை முழு கொள்ளளவை எட்டியதால் 3 மதகுகள் வழியாக 1329 கன அடி உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது. ஆழியார் அணையின் நீர்பிடிப்பு பகுதியில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக அணைக்கு 1900 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருப்பதால் விவசாய பாசனத்திற்காக உபரி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. கோவை மாநகராட்சி குனியமுத்தூரில் 87 மற்றும் 88வது வார்டு பொதுமக்களுக்கான உங்களை தேடி ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது. மகளிர் உரிமை தொகை இதுவரை வராததால் விரைவில் பெற்றுத்தர வலியுறுத்தி ஏராளமான பெண்கள் நீண்ட நேரம் காத்திருந்து முகாமில் மனு அளித்தனர். தேனி மாவட்டம் கம்பம் அருகே மூதாட்டி சாவில் மர்மம் இருப்பதாக கூறி சாலை மறியலில் ஈடுபட முயன்ற உறவினர்களுக்கும் காவல்துறையினருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. நாராயணதேவன்பட்டியைச் சேர்ந்த கலையரசன் என்பவரின் பராமரிப்பிலிருந்து வந்த அதே ஊரைச் சேர்ந்த பசுபதி என்பவர் திடீரென உயிரிழந்த நிலையில் அவரது மரணத்தில் மர்மம் இருப்பதாக கூறி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். நெல்லை மாவட்டத்தில் ரயிலில் அடிபட்டதாக கூறி சிகிச்சை பெற்று வந்த ஆயுள் தண்டனை கைதி உயிரிழந்தார். மகளின் காதல் திருமணத்திற்கு உதவியதற்காக மருமகனின் சகோதரியை கொன்ற வழக்கில் ஓய்வு பெற்ற தலையாரி சங்கர நாராயணனுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. இந்நிலையில் 1 மாத கால பரோலில் வெளியே வந்த சங்கர நாராயணன் கடந்த 19ஆம் தேதி ரயில் தண்டவாளத்தில் படுகாயங்களுடன் உயிருக்கு போராடி கொண்டிருந்தார். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே வக்பு வாரியத்திற்கு சொந்தமான நிலத்தை அளக்கச் சென்ற அதிகாரிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அங்கு வசிக்கும் குத்தகைதாரர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் கைது செய்யப்பட்டனர். பாப்பாக்குறிச்சியில் உள்ள 31.60 ஏக்கர் நிலம் வக்பு வாரியத்திற்கு சொந்தமானது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை தீர்ப்பு அளித்துள்ளது. மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் திமுக பேரூராட்சி தலைவர் மீது ஊழல் குற்றச்சாட்டுகளை கூறி பேரூராட்சி அலுவலகத்தில் 2வது நாளாக திமுக பெண் கவுன்சிலர் தர்ணாவில் ஈடுபட்டார். பேரூராட்சி தலைவரான ரேணுகா ஈஸ்வரி இளநிலை உதவியாளருடன் சேர்ந்து 100 நாள் வேலை அட்டை பதிவு செய்வதில் மாதம் 1 லட்சம் ரூபாய் வரை முறைகேடு செய்வதாக கவுன்சிலர் மஞ்சுளா குற்றம் சாட்டியுள்ளார். தென்காசி மாவட்டம் இளஞ்சி அருகே வீடு புகுந்து பொருட்களை அடித்து நொறுக்கி சேதப்படுத்தியதாக தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் தென்காசி மாவட்ட செயலாளர் கணேசன் உட்பட 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. முன்னீர் பள்ளத்தைச் சேர்ந்த நிவன் மேத்யூ என்பவர் புகார் அளித்த நிலையில் சிசிடிவி காட்சி பதிவுகள் அடிப்படையில் குற்றாலம் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கடலூரில் அறக்கட்டளை வணிக வளாகத்தில் உள்ள வணிகர்களிடம் மாநகராட்சி ஊழியர்கள் வசூல் கேட்டு மிரட்டுவதாக புகார் எழுந்துள்ளது. சட்டத்திற்கு புறம்பாக சொத்து வரி கேட்டு மிரட்டுவதாகவும் இல்லையெனில் கடைகளுக்கு சீல் வைக்கப் போவதாக எச்சரிக்கை விடுப்பதாகவும் உயர் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். தென்காசியில் அதிக எண்ணிக்கையில் பள்ளி மாணவர்களை ஏற்றிச் சென்ற 3 ஆட்டோ உரிமையாளர்களுக்கு போக்குவரத்து போலீசார் அபராதம் விதித்ததுடன் எச்சரித்து அனுப்பி வைத்தனர். விதிகளை மீறும் வாகனங்களை ஆய்வு செய்ய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவு பிறப்பித்த நிலையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. கரூரில் மதுபோதையில் நண்பரை கொலை செய்துவிட்டு நாடகமாடிய நபரை போலீசார் கைது செய்தனர். பசுபதிபாளையம் பகுதியைச் சேர்ந்த வெல்டிங் தொழிலாளி கண்ணன் என்பவர் தனது வீட்டில் செல்லாண்டிபாளையத்தைச் சேர்ந்த நண்பர் ஆசை தம்பியுடன் மது அருந்தினார். அப்போது ஏற்பட்ட தகராறில் ஆசை தம்பியை கண்ணன் கத்தியால் மார்பில் குத்தினார். தனது சொத்தை விற்று பெறப்பட்ட 76 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கிக் கொண்டு மகன்கள் உள்பட குடும்பமே தன்னை வீட்டை விட்டு வெளியேறச் சொல்வதாக கூறி ஒருவர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தார். சென்னை புதுவண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த வாசர் வரதப்பன் அளித்த மனுவில் பணம் வாங்கும் வரை அன்பாக பழகிய குடும்பத்தினர் தற்போது அவமரியாதையாக நடத்துவதாக வேதனை தெரிவித்தார். புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பிரிவு போலீசார் நடத்திய அதிரடி சோதனையில் கணக்கில் வராத 84,000 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. சார் பதிவாளர் அலுவலகத்தில் பத்திரப்பதிவுக்கு கூடுதல் கட்டணம் வசூலிப்பதாக எழுந்த புகாரின் பேரில் ஊழல் தடுப்பு போலீசார் விசாரணை நடத்தினர். முதலமைச்சராக இருந்த 4.5 ஆண்டுகளில் திருமண நிதி உதவி திட்டத்தை கிடப்பில் போட்டவர் தான் எடப்பாடி பழனிசாமி என அமைச்சர் கோவி செழியன் குற்றம் சாட்டினார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் நடைபெற்ற திமுக பிரச்சார கூட்டத்தில் பேசிய அவர் தற்போது திருமண உதவி திட்டத்தில் பட்டு சேலை தருவதாக இபிஎஸ் தம்பட்டம் அடிப்பதாக விமர்சித்தார்.
மதுரை ஆதீனத்திற்கு சொந்தமான விவசாய கிணற்றிலிருந்து அடையாளம் தெரியாத ஆண் சடலம் கண்டெடுக்கப்பட்டது. மர்ம நபர் இறந்து 1 மாத காலம் இருக்கும் என கூறப்படும் நிலையில் சுற்றுவட்டார பகுதிகளில் சமீபத்தில் காணாமல் போனவர்கள் பற்றி போலீசார் விசாரித்து வருகின்றனர். இந்தியன் வங்கி கணக்கில் குறைந்தபட்ச இருப்பு தொகையை பராமரிக்கவில்லை என்றாலும் அபராதம் விதிக்கப்படாது என இந்தியன் வங்கி மேலாண்மை இயக்குனர் வினோத்குமார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சென்னை ராயப்பேட்டையில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர், பார்வை மாற்றுத்திறனாளிகள் பயன்பெறும் வகையில் குரல் மூலம் செயல்படும் சிறப்பு செயலி உருவாக உள்ளதாக கூறினார். மேற்கு வங்கத்தில் மின்னல் பாய்ந்து ஒரே நாளில் 13 பேர் பலியானதாக தகவல் வெளியாகியுள்ளது. பங்குரா மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் 8 பேரும், புர்பா பர்தாமன் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் 5 பேரும் என மொத்தம் 13 பேர் மின்னல் பாய்ந்து உயிரிழந்தனர். ஆகவே மோசமான வானிலையின் போது மக்கள் யாரும் வெளியே வர வேண்டாம் என அதிகாரிகள் அறிவுறுத்தி உள்ளனர். கேரளாவில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை குட்டி யானை துரத்திய வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. கோழிக்கோடு மாவட்டம் குற்றியாடி பகுதியில் அடிக்கடி குடியிருப்பு பகுதிகளுக்குள் உலாவரும் காட்டு யானைகளை கட்டுப்படுத்தாத வனத்துறையினரை கண்டித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கேரளாவில் மகனும் மருமகளும் சேர்ந்து முதியவரை குச்சியால் கொடூரமாக தாக்கிய வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. பத்தனம்திட்டா மாவட்டம் பரக்கோடு பகுதியைச் சேர்ந்த முதியவர் தங்கப்பனை மகனும் மருமகளும் சேர்ந்து தாக்கியதை அருகில் உள்ளவர்கள் வீடியோ எடுத்து இணையத்தில் வெளியிட போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். ஒடிஷா மாநிலம் கியோஞ்சர் கிராமத்திற்குள் புகுந்து காட்டு யானை அட்டகாசம் செய்த வீடியோ வெளியாகியுள்ளது. உள்ளூர் கிராம மக்கள் ஏராளமானோர் கூடி புகைப்படம் மற்றும் வீடியோ எடுத்ததால் காட்டு யானை எரிச்சலடைந்ததாக கூறப்படுகிறது. இதனால் சிலரை அதிகாரிகள் கைது செய்தனர். WWE எனப்படும் தொழில்முறை மல்யுத்த போட்டியின் முடிசூடா மன்னனாக அறியப்பட்ட ஹல்க் ஹோகன் மாரடைப்பால் தனது 71வது வயதில் காலமானார். புளோரிடாவில் உள்ள தனது வீட்டில் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தார். ஹல்க் ஹோகன் மறைவுக்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் உட்பட ரசிகர்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். தொழிலதிபர் எலான் மஸ்கும் அவரது நிறுவனமும் செழிக்க வேண்டும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. அண்மையில் அமெரிக்காவின் செனட் சபையில் புதிய செலவு மற்றும் வரி மசோதா நிறைவேறியதை எலான் மஸ்க் கடுமையாக விமர்சித்தார். இதனால் கோபமடைந்த அதிபர் டிரம்ப் எலான் மஸ்க் நிறுவனத்திற்கு தரப்படும் அரசு ஒப்பந்தங்கள் மற்றும் மானியங்களை நிறுத்தப் போவதாக மிரட்டல் விடுத்தார். சைப்ரஸ் நாட்டில் 2வது நாளாக காட்டுத்தீ பற்றி எரிந்து வருவதால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். மலை கிராமங்களை சூழ்ந்த காட்டுத்தீயை கட்டுப்படுத்த தீயணைப்புத் துறையினர் போராடி வருகின்றனர். இந்த காட்டுத்தீயில் காருடன் சிக்கி 2 உயிரிழந்த நிலையில் ஏராளமான வீடுகள் தீக்கிரையாகின. பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கும் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் முடிவு பயங்கரவாதத்திற்கு வெகுமதி அளிக்கும் நடவடிக்கை என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். பிரான்சின் இந்த முடிவு அவமானம் என்றும் இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் காட்ஸ் சாடியுள்ளார். பாலஸ்தீனம் தனி நாடாக அங்கீகரிக்கப்படும் என்ற பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானுக்கு துணை அதிபர் ஹுசேன் அல் ஷேக் நன்றி தெரிவித்துள்ளார். பாலஸ்தீன மக்களின் உரிமைகளுக்கான ஆதரவை பிரதிபலிக்கும் நிலைப்பாடு என்றும் அவர் பாராட்டு தெரிவித்துள்ளார். ரஷ்யாவில் இருந்து 50 பேருடன் சீனாவுக்கு புறப்பட்ட விமானம் கீழே விழுந்து நொறுங்கியது. சைபீரியாவை தளமாக கொண்ட அங்காரா என்ற விமான நிறுவனத்தால் இயக்கப்படும் அந்த விமானம் சீன எல்லையில் உள்ள டிண்டா நகரத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தது. இந்த விபத்தில் அனைவரும் உயிரிழந்திருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. இந்திய அணிக்கு எதிரான 4வது டெஸ்ட் போட்டியின் 2ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் 2 விக்கெட்டுகளை இழந்துள்ள இங்கிலாந்து அணி 225 ரன்கள் குவித்துள்ளது. முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 358 ரன்கள் குவித்துள்ளது. இதனிடையே 2ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் ஓலி போப் 20 ரன்களுடனும் ஜோ ரூட் 11 ரன்களுடனும் களத்தில் உள்ளனர். நடப்பாண்டுக்கான ஆசிய கோப்பை தொடரை ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. வரும் செப்டம்பர் 10 முதல் 28ஆம் தேதி வரை இந்த தொடர் நடைபெறும் என்று தெரிகிறது. இதில் இந்தியா, பாகிஸ்தான், ஓமன், இலங்கை, வங்கதேசம், ஆப்கானிஸ்தான் உள்ளிட்ட 8 அணிகள் விளையாட உள்ளன.
இந்தியா இங்கிலாந்து இடையே அடுத்த ஆண்டு ஜூலை 1ஆம் தேதி T20 தொடரும், அதே மாதம் 14ஆம் தேதி ஒருநாள் தொடரும் தொடங்க உள்ளதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. 2026ஆம் ஆண்டு 5 போட்டிகள் கொண்ட T20 தொடர் மற்றும் 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் விளையாட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வங்கதேச அணிக்கு எதிரான 3வது மற்றும் கடைசி T20 போட்டியில் பாகிஸ்தான் அணி ஆறுதல் வெற்றி பெற்றது. இவ்விரு அணிகளுக்கிடையேயான முதல் 2 போட்டிகளில் வெற்றி பெற்ற வங்கதேச அணி ஏற்கனவே தொடரை கைப்பற்றியது. இதனிடையே 3வது மற்றும் கடைசி போட்டியில் பாகிஸ்தான் அணி 74 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. சீன ஓபன் பேட்மிண்டன் தொடரின் ஆண்கள் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாத்விக் சிராக் ஜோடி காலிறுதிச் சுற்றுக்கு முன்னேறி அசத்தியுள்ளது. சீனாவின் சாங்சோ நகரில் நடைபெற்ற போட்டியில் இந்தோனேஷியாவின் பகஸ் மௌலானா கர்னாண்டோ ஜோடியை எதிர்கொண்ட இந்திய ஜோடி 21-19, 21-19 என்ற நேர் செட் கணக்கில் வெற்றி பெற்றது. ஜார்ஜியாவில் நடைபெறும் மகளிர் உலகக்கோப்பை செஸ் போட்டியின் இறுதிச் சுற்றில் இந்தியாவைச் சேர்ந்த திவ்யா தேஷ்முக், கோனேரு ஹம்பி ஆகியோர் பல பரீட்சை நடத்த உள்ளனர். இப்போட்டியின் வரலாற்றில் இதுவரை இந்தியர்கள் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெறாத நிலையில் இந்த முறை இரு இந்தியர்கள் அந்த சுற்றுக்கு முன்னேறி அசத்தியுள்ளனர். இதன் மூலம் இந்தியாவுக்கு சாம்பியன் பட்டமும் 2ஆம் இடமும் உறுதியாகியிருக்கிறது. நடிகர் ரஜினிகாந்த் தமது வாழ்க்கை வரலாற்றை சுயசரிதையாக எழுதி புத்தகமாக வெளியிடுவதில் ஆர்வம் காட்டுவதாக இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பேசிய அவர், நாள்தோறும் படப்பிடிப்பின் போது அவரது சுயசரிதையில் எந்த அத்தியாயத்தை தற்போது எழுதி வருகிறார் என கேட்டு தெரிந்து கொள்வதாக தெரிவித்தார். இசையமைப்பாளர் A.R. ரகுமானுக்கு எதிராக இந்திய பாரம்பரிய பாடகர் ஃபயாஸ் வாசிப்புத்தீன் தாக்கர் தொடர்ந்த பதிப்புரிமை மீறல் வழக்கு விசாரணையை வரும் திங்கட்கிழமைக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்தது. பொன்னியின் செல்வன் 2ஆம் பாகத்தில் இடம்பெற்றுள்ள வீரராஜ வீரா பாடல் தன்னுடைய பதிப்புரிமை என ஃபயாஸ் வாசிப்புத்தீன் தாக்கர் வழக்கு தொடர்ந்திருந்தார். பாலிவுட் நடிகர் அமிதாப் பச்சன் பயன்படுத்திய சொகுசு காருக்கு 38,26,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. அவர் பயன்படுத்திய ரோல்ஸ் ராய்ஸ் காரை 2021ஆம் ஆண்டு வாங்கிய பெங்களூருவைச் சேர்ந்த தொழிலதிபர் KGF பாபு அதற்கு சாலை வரி கட்டாமல் ஓட்டியதுடன் அவரது பெயரில் மாற்றம் செய்யப்படாமலும் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. சூர்யா நடிப்பில் உருவாகியுள்ள கருப்பு திரைப்படத்தை வரும் தீபாவளியை முன்னிட்டு வெளியிட முயற்சி நடைபெற்று வருவதாக அப்படத்தின் இயக்குனர் RJ பாலாஜி தெரிவித்துள்ளார். படத்தின் டீசரை திரையரங்கில் ரசிகர்களோடு கண்டுகளித்த அவர் தீபாவளியை முன்னிட்டு படத்தை வெளியிட திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்தார். ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாகியுள்ள கூலி திரைப்படத்தில் இடம்பெற்ற பவர் ஹவுஸ் பாடலுக்கு இசையமைப்பாளர் அனிருத் மற்றும் ரேப் பாடகர் அறிவு வைப் செய்யும் வீடியோ வெளியாகி இணையத்தை கலக்கி வருகிறது. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் அனிருத் இசையமைத்துள்ள இந்த படத்தின் பவர் ஹவுஸ் உள்ளிட்ட 3 பாடல்கள் வெளியாகி ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது. சினிமாவிலிருந்து ஒதுங்கி குடும்பம், குழந்தை என கவனித்து வந்த நடிகை சந்தியா தற்போது சின்னத்திரையில் நடிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பிரபல டிவி தொடர் ஒன்றில் சிறப்பு தோற்றத்தில் சில வாரங்கள் நடிக்க உள்ளதாகவும் ரசிகர்களின் வரவேற்பை பொறுத்து தொடர்ந்து டிவி தொடரில் நடிப்பது குறித்து முடிவெடுப்பார் என்றும் கூறப்படுகிறது. பாலிவுட் தயாரிப்பாளரும் மறைந்த நடிகை ஸ்ரீதேவியின் கணவருமான போனி கபூர் எந்தவித உடற்பயிற்சி மையத்திற்கும் செல்லாமல் தனது உடல் எடையில் 26 கிலோ குறைந்திருப்பதாக தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பேசிய அவர், முடி பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கு முன்பு முதலில் உடல் எடையை குறையுங்கள் என தனது மனைவி கூறியதால் எடையை குறைத்திருப்பதாக குறிப்பிட்டார். ஜம்மு காஷ்மீர் அமர்நாத் குகை கோயிலில் இயற்கையாக உருவாகும் பனிலிங்கத்தை இதுவரை 3,40,000 பேர் தரிசனம் செய்தனர். இந்த சூழலில் ஜம்முவின் பகவதி நகர் முகாமில் இருந்து 2,704 ஆண்கள், 675 பெண்கள், 12 குழந்தைகள் மற்றும் 109 சாதுக்கள் என 3,500 பக்தர்கள் கொண்ட 22வது குழு பாதுகாப்புடன் புறப்பட்டு சென்றது.
ஆடி அமாவாசையை ஒட்டி தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு ஐயாரப்பர் கோயிலில் நடைபெற்ற அப்பர் கையிலை காட்சியை திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். காலையில் அறம் வளர்த்த நாயகியுடன் ஐயாரப்பர் வெள்ளி ரிஷப வாகனத்தில் எழுந்தருளி காவிரியில் தீர்த்தவாரி நடைபெற்றது. மாலையில் அப்பருக்கு கையிலை காட்சி கொடுக்கும் நிகழ்வு நடைபெற்றது. ஆடி அமாவாசையை ஒட்டி திருச்சி மாவட்டம் சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. ஏராளமான பக்தர்கள் அலகு குத்தியும் பால்குடம் மற்றும் முளைப்பாரி எடுத்தும் அக்னி சட்டி ஏந்தியும் நேர்த்தி கடன் செலுத்தினர். மேலும் கோயில் முன் மண்டபத்தில் நெய் விளக்கும் கற்பூரம் ஏற்றியும் தேங்காய் உடைத்தும் வழிபாடு செய்தனர். கடலூர் மாவட்டம் வடலூர் சத்திய ஞான சபையில் ஆடி மாத சிறப்பு ஜோதி தரிசனத்தை திரளான பக்தர்கள் கண்டுகளித்தனர். இரவு 7:40 மணியளவில் 6 திரைகளையும் நீக்கி ஜோதி காண்பிக்கப்பட்ட போது அங்கு கூடியிருந்த பக்தர்கள் அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை என பக்தி முழக்கமிட்டு ஜோதியை தரிசனம் செய்தனர். ஆடி அமாவாசையை ஒட்டி நெல்லை மாவட்டம் காரையார் சொரிமுத்து ஐயனார் கோயிலில் திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். முன்னதாக மகாலிங்க சுவாமி, சங்கிலி பூதத்தார் ஆகியோருக்கு சிறப்பு பூசைகள் நடைபெற்றது. திரளான பக்தர்கள் தாமிரபரணியில் புனித நீராடி கோயிலில் பொங்கல் வைத்து வழிபட்டனர். பின்னர் சங்கிலியால் அடித்தும் பூக்குழி இறங்கியும் பக்தர்கள் நேர்த்தி கடன் செலுத்தினர். நாமக்கல் மாவட்டம் அரியா கவுண்டன்பட்டி பகுதியில் உள்ள 33 அடி சண்டி கருப்பசாமி கோயிலின் 21ஆம் ஆண்டு ஆடி அமாவாசையை ஒட்டி பிடிக்காசு வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் நாமக்கல், சேலம், ஆத்தூர், கரூர், திருச்சி மற்றும் சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் நெடியமாணிக்கம் கிராமத்தில் அமைந்துள்ள ஐயன் ராஜ கருப்பணசுவாமி ஆலயத்தில் 13ஆம் ஆண்டு ஆடி அமாவாசை திருவிழா நடைபெற்றது. இத்திருவிழாவில் கோயில் பூசாரி ராஜவர்மன் பக்தர்கள் கொண்டு வந்த 4 அடி நீளமுள்ள 2 அரிவாள்கள் மீது ஏறி நின்று பக்தர்களுக்கு அருள் வாக்கு கூறினார். திருவண்ணாமலை மாவட்டம் கோட்டுப்பாக்கம் கிராமத்தில் உள்ள ஆறுமுக சுவாமி கோயிலில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு 189வது குரு பூசை விழா நடைபெற்றது. இதில் குழந்தை வரம் வேண்டி விரதமிருந்த பெண்கள் சிறப்பு யாகத்தில் கலந்து கொண்டு மண் சோறு சாப்பிட்டு வழிபட்டனர். திருவாரூர் மாவட்டம் தென்குடி அங்காளிபுரத்தில் உள்ள அங்காளம்மன் ஆலயத்தில் 36 அடி உயரமுள்ள 5 தலை நாகத்துடன் கூடிய பிரம்மாண்ட சிவலிங்கத்திற்கு சிறப்பு பாலாபிஷேகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூரில் உள்ள பர்வத ராஜகுல அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் ஆடி அமாவாசையொட்டி 250 பெண்கள் ஒரே நிற புடவை அணிந்து திருவிளக்கு பூஜை செய்து அம்மனை வழிபட்டனர். பின்னர் விசேஷ அலங்கார உற்சவத்தில் பக்தர்களுக்கு அம்மன் காட்சியளித்து அருள் பாலித்தார். தொடர்ந்து அம்மன் ஊஞ்சல் உற்சவம் விழா விமர்சையாக நடைபெற்றது. ஹீரோ மோட்டோகார்ப் நிறுவனம் இந்தியாவில் 73,550 ரூபாய் விலையில் HF டீலக்ஸ் ப்ரோ மோட்டார் சைக்கிளை அறிமுகம் செய்துள்ளது. எரிபொருள் செயல்திறனுக்கு பெயர் பெற்ற HF டீலக்ஸ் பைக்கிலும் 97.2 cc என்ஜின் வழங்கப்பட்டு இருக்கிறது. இந்த பைக்கில் கிரீடம் வடிவ ஹை பொசிஷன் லைட் மற்றும் முதல் முறையாக LED ஹெட் லாம்பையும் கொண்டுள்ளது. நத்திங் நிறுவனம் பட்ஜெட்டுக்கு ஏற்ற லைட் அல்லது T சீரிஸ் ஸ்மார்ட் போன்களை விரைவில் வெளியிடவிருப்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதுள்ள ஹை எண்ட் மாடல்கள் சந்தையில் சிறப்பாக செயல்படாததால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது.